என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி என்று அழைக்கப்படும் இனப்பெருக்க புற அமைப்பியல் என்ற பாடத்தின் கீழ் கைனோசியம் அண்ட் பிளாசன்டேஷன், சூலக வட்டம் மற்றும் சூல் ஒட்டுமுறையினை குறித்த ஒரு சிறு அறிமுகமும் அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களையும் காண்போம். ஆர் யூ ரெடி? எஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கான்செப்ட் உள்ளே போகணும். கைனோசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜி அப்படிங்கிற சிம்பிளில் கூப்பிடுவோம் ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதுகிறப்ப. சூலக வட்டம் என்று அழைக்கப்படும் கைனோசியம் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஒரு மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பினைத்தான் நாம் சூலக வட்டம் என்று அழைக்கிறோம். சிம்பிளாக அப்படி இருக்கும். திஸ் இஸ் கைனோசியம், சூலக வட்டம் இந்த இடத்துல இருக்கு. And it is formed by the union of carpels, one or more carpels. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூலிலைகள் இணைவதன் மூலமாக தோன்றக்கூடிய ஒரு அமைப்பினைத்தான் சூலக வட்டம் என்று அழைக்கிறோம். இட்ஸ் எசென்ஷியல் பார்ட், தாவரத்தின் ஒரு இன்றியமையாத பாகம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், பெண் இனப்பெருக்க உறுப்பு. It is formed by பெண் இனப்பெருக்க உறுப்பு. It is formed by the union of one or more carpels. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூழ்நிலைகள் இணைவதன் மூலமாக இது தோன்றுகிறது. இதில் 3 பாகம் இருக்கும். And the carpel, the gynoecium, composed of 3 parts, namely number 1 ovary, சூர்ப்பை என்று அழைப்பார்கள். Number 2 style, ஸ்டூல் தண்டு என்று அழைப்பார்கள். ஸ்டைல்னா சூல் தண்டுன்னு பேர். 3வது பேர் ஸ்டிக்மா, சூல் முடி அப்படின்னு பேர். இங்கே பாருங்க, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, சூர்ப்பை, சூல் தண்டு, சூல் முடி அப்படின்னு 3 பார்ட் இருக்கும். இந்த ஓவரி உள்ளதான் சின்ன சின்னதாக இது மாதிரி முட்டை முட்டையாக இருப்பா. இந்த சின்ன முட்டை மாதிரி இருக்கு பாருங்களேன். இதை க்ராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறப்ப இப்படி எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரி இருக்கும். இது உள்ள முட்டை மாதிரி இருக்கும். இந்த முட்டைக்கு பேர் ஓவியூல்ஸ்னு பேர். ஓவியூல்ஸ்னா சூல்கள் என்று பெயர். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovules are converted into seed and the ovary is converted into fruit. கருவுறுதலுக்கு பின்னர் இந்த சூல் விதையாக மாறும், சூர் பையானது கனியாக, கனித்தோலாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், சூர்ப்பை அப்படின்னா என்ன? இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். சூர்ப்பை அப்படின்னா ஒரு கைனோசியத்தில், சூலக வட்டத்தில் இது மாதிரி கீழே இருக்கு பாருங்கோல, இதுக்கு பேர் தான் ஓவரின்னு பேர். சூர்ப்பை என்று அழைப்பார்கள். enlarged basal part of the carpel, சூலிலையின் அகன்ற கீழ்ப்பரப்பு இருக்கு பாருங்களே, அல்லது கீழ்ப்புறம் இருக்கு பாருங்கோ, அதற்கு தான் உங்களுக்கு ஓவரி, சூர்ப்பை என்று பெயர். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட். கருவுறுதலுக்கு பின்னர் இந்த சூர்ப்பையானது கனியாக மாறும். இப்போ மாம்பழம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மாம்பழம், மல்கோ மாம்பழம், சேலத் மாம்பழம், தித்திக் மாம்பழம், அழகு மாம்பழம், அல்வா மாம்பழம் அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மாம்பழம் இருக்கு பாருங்கோலே, இது உள்ள இந்த சீடு இருக்கு பாருங்கோலே, இது சூழிலிருந்து தோன்றும். இந்த மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கோ, அது இருக்கு பாருங்கோ, அதுதான் இந்த ஓவரி, சூர் பையிலிருந்து தோன்றும். So after fertilization, the ovule is converted into seed and the ovary is converted into fruit. இங்கே அதான் கொடுத்துருக்கேன். After fertilization, the ovary is converted into fruit. வேற என்ன இம்பார்ட்டன்ட்? ஸ்டைல் அப்படின்னா என்ன? ஸ்டைல் is the elongated tube connects the ovary to the stigma. இந்த ஓவரியையும் ஸ்டிக்மாவையும் யார் கனெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் ஸ்டைல்னு பேர். சூர் பையனையும் சூல் முடியினையும் இணைக்கின்ற ஒரு கம்பி போன்ற அமைப்பு இருக்குது பாருங்களேன், இதுக்கு சூல் தண்டுன்னு பேர். மேலே யார் இருக்கும்னா ஸ்டிக்மா இருக்கும். த டிப் ஆஃப் த ஸ்டைல் இஸ் செட் டு பி ஸ்டிக்மா. இந்த சூல் தண்டின் முனைப்பகுதிக்கு தான் உங்களுக்கு என்ன பேர்? ஸ்டிக்மா, சூல் முடி என்று பெயர். ரொம்ப முக்கியம். ஆக்ட் as a receptive surface for pollen grains. Very very important. This stigma, சூல் முடிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஸ்டிக்மா ஆக்ட் as a receptive surface for pollen grains. அதாவது மகரந்த சேர்க்கைன்னு படிச்சிருப்பேன். pollination, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியினை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். அந்த போலன் கிரைன் பறந்து வந்து மகரந்தம் பறந்து வந்து இது மேலே உட்கார்றது பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஃபேஸாக இருக்குது. அதாவது மகரந்தம் வந்து அமரக்கூடிய ஒரு இடம்.
அதுக்கு தான் ஸ்டிக்மான்னு பேர். ஸோ இந்த வார்த்தை முக்கியம். ஆக்ட் அஸ் அ ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரைன்ஸ், மகரந்தங்களை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூல் ஒட்டு திசு, பிளாசண்டா என்று கூறுவார்கள். இப்போ சூற்பைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சூல் ஒட்டு திசு. வாட் இஸ் பிளாசண்டா? Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூற்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு தான், ஒரு திசுவிற்கு தான் இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கும். Placenta is a cushion-like tissue present in the ovary wall. இந்த சூற்பை சுவரிலே ஒரு திசு காணப்படுகிறது. அந்த திசுவிற்கு தான் சூல் ஒட்டு திசுன்னு பேர். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அது மேலே தான் சூல் ஒட்டிக்கும். சூல்னா ஓவியூல்னு பேர். ஸோ பிளாசண்டா இஸ் அ குஷன் லைக் டிஷ்யூ ப்ரெசென்ட் இன் த ஓவரி வால். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். குஷன் லைக்ங்கிறது முக்கியம். யார்கிட்ட இருக்கும்? ஓவரியில் இருக்கும். இங்கே தான் யார் ஒட்டிப்பா? ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச்ட். இந்த டிஷ்யூவில் தான் சூல்கள் ஒட்டி கொள்ளும். The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. இந்த சூற்பை சுவரிலே சூல் ஒட்டு திசுவானது அமைந்திருக்கக்கூடிய ஒரு விதத்திற்குத்தான் சூல் ஒட்டுமுறை என்று பெயர். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போகார்பஸ், அது போகிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் தெரியணும். அப்போகார்பஸ் அண்ட் சின்கார்பஸ் கைனோசியம், இணைந்த மற்றும் இணையாத. இது அப்போகார்பஸ்னா இணையாத, சின்கார்பஸ்னா இணைந்தன்னு பேர். தமிழில் ஈஸி. சூழ்நிலைகள் இணைந்திருந்தால் இணைந்த சூழ்நிலை சூலகம், சூழ்நிலைகள் இணையாமல் இருந்தால் இணையா சூழ்நிலை சூலகம்னு பேர். பட் இங்கிலீஷில் சின்கார்பஸ் அப்போகார்பஸ்னு யூஸ் பண்ணுவா. அப்போகார்பஸ் மீன்ஸ் கார்பெல்ஸ் ஆர் ஃப்ரீ. ஒரு மலரில் உள்ள சூழ்நிலைகள் தனித்து காணப்பட்டது என்றால் அதற்கு இணையா சூழ்நிலை சூலகம் என்று பெயர். யார்கிட்ட இருக்கும்? லோட்டஸில் இருக்கும், ரோஸில் இருக்கும். ஒரு பூவில் இருக்க எல்லா கார்பலும் ஒன்றா ஒட்டின்னு இருந்தான்னு வச்சுக்கோ. இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல். The carpels of the flower is united. The condition is said to be syncarpus. ஒரு மலரில் உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் இணைந்து காணப்பட்டது என்றால் அதற்கு இணைந்த சூழ்நிலை சூலகம்னு பேர். கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க, மஸ்டர்டு, டொமேட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தக்காளி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உனக்கு முக்கியம். அடுத்தது சூல் ஒட்டுமுறைனா என்ன? இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். the mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. சூற்பை சுவரிலே சூல் ஒட்டு திசுவானது அமைந்திருக்கக்கூடிய ஒரு விதத்தினைத்தான் சூல் ஒட்டுமுறை என்று அழைக்கிறோம். பட் புக்கில் சிம்பிள் டெஃபினேஷன் கொடுத்துருக்கா. the arrangement of ovules in the ovary. சூற்பையிலே சூல்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விதத்திற்கு சூல் ஒட்டுமுறை என்று பெயர். அதோட டைப்ஸ் இருக்கு. குழந்தையெல்லாம் இந்த சூல் ஒட்டுமுறையை 4 பிரிச்சிருக்கா. 4 அல்ல 5 பிரித்திருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று மார்ஜினல் பிளாசன்டேஷன், விளிம்பு சூல் ஒட்டுமுறை. ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சு சூல் ஒட்டுமுறை. பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூல் ஒட்டுமுறை. ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், தனித்த மைய சூல் ஒட்டுமுறை. அண்ட் பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூல் ஒட்டுமுறைன்னு பிரிச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படின்னா என்ன? மார்ஜினல் பிளாசன்டேஷன் என்பது தமிழில் விளிம்பு சூல் ஒட்டுமுறைன்னு சொல்லுவாள். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இது ஓவரி சூற்பை, அதோட விளிம்பில் இது மாதிரி சூல் ஒட்டின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் விளிம்பு சூல் ஒட்டுமுறைன்னு பேர். ஃபேபேசி குடும்பத்தின் சிறப்பு பண்பு ஆகும். ஃபேபேசியோட இன்னொரு பேர் தெரியும் உங்களுக்கு, பட்டாணி குடும்பம்னு சொல்லுவோம். அந்த ஃபேபேசியில் வரக்கூடிய பி பேரை கொடுத்துருக்கோம். பி மீன்ஸ் பைசம் சட்டாய்வம், கார்டன் பீ, தோட்டப்பட்டாணி என்று அழைப்பார்கள். இந்த இடத்துல பாருங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மொனோகார்பலரி யூனிலாக்குலார் ஓவரி. ஒரு சூழ்நிலை, ஒரு சூலக அறையை கொண்ட சூற்பை சுவரிலிருந்து அல்லது சூற்பையிலிருந்து இது தோன்றும். இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மொனோகார்பலரி யூனிலாக்குலார் ஓவரி. ஒரு சூழ்நிலை, ஒரு சூலக அறையை உடைய சூப்பையை பெற்றிருக்கக்கூடிய சூலக வட்டத்திலிருந்து தோன்றுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிளாசண்டா ஃபார்ம்ஸ் அ ரிட்ஜ். இந்த பிளாசண்டா என்ன பண்ணுன்னா சூல் ஒட்டு திசு ஒரு மேடு மாதிரி ஃபார்ம் பண்ணும். ரிட்ஜ்னா இது மாதிரி ஒரு மேடு மாதிரி இந்த சூல் ஒட்டு திசு ஃபார்ம் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த வென்ட்ரல், along the ventral suture of the ovary. டார்சி வென்ட்ரல்னு கேள்விப்பட்டிருப்பேன். மேல்புறம் கீழ்ப்புறம்னு. டார்சல்லாம் மேல், வென்ட்ரல்லாம் கீழ். அந்த கீழ்ப்புறத்தில் என்ன ஆகும்னா இது மாதிரி ரிட்ஜ் மாதிரி ஒரு மேடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் த ஓவியூல்ஸ் ஆர் பார்ன் இன் த ரிட்ஜ் ஃபார்மிங் 2 rows. இந்த ஏரியா இருக்கு பாருங்களேன், இந்த மேடு இருக்கு பாருங்களேன், அந்த மேடில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 ரோவில் 2 வரிசைகளில் சூல்களானது தோன்றியிருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாசண்டா ஒரு ரிட்ஜை ஃபார்ம் பண்ணும். அந்த ரிட்ஜோட மார்ஜினில் இது மாதிரி யார் ஒட்டின்னு இருப்பாங்க? சூல்கள் ஒட்டி கொண்டு இருக்கும். ரொம்ப சிம்பிள். மார்ஜினில் ஓவியூல் டெவலப் ஆகுது, மார்ஜினல் பிளாசன்டேஷன்.
நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சுசூல் ஒட்டுமுறை என்று கூறுவார்கள். அதாவது இந்த படத்தை பாருங்க, இது தக்காளி போட்டிருக்கேன், டொமேட்டோ, இங்கே ஈஸியாக உனக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இது ஓவரியோட கிராஸ் செக்ஷன், சூர்பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இது நடுவில் இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கு பாருங்கள, இந்த இடத்துல உங்களுக்கு ஓவியூல் ஒட்டி கொண்டிருத்தல். மைய அச்சில் இது மாதிரி சென்ட்ரலில் ஒட்டின்னு இருக்கும். ஓவரியில் இது மாதிரி உனக்கு செப்டம், கிராஸ் வால்ஸ் நிறையா இருக்கும். அப்போ இது மாதிரி மையத்தில் ஒட்டின்னு இருந்ததுன்னா ஓவியூல், அதுக்கு பேர் ஆக்சைல் பிளாசன்டேஷன் பேர். ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம்பிள் இஸ் சைனா ரோஸ், மால்வேசி ஃபேமிலி, செம்பருத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, லெமன் எலுமிச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமேட்டோ தக்காளி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொலானேசி ஃபேமிலியில் படிச்சிருப்பீங்க. லைக்கோபெர்சிகம் எஸ்கோலென்டம், அது என்னென்னு கேரக்டர் கொடுத்துருக்கோம். த பிளாசண்டா இஸ் ஆக்சைல், மையத்திலே பிளாசன்டேஷன் சூல் ஒட்டுமுறை இருக்கும். ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் அ மல்டிலாக்யூலர் ஓவரி. ரொம்ப முக்கியம். மல்டிலாக்யூலார்னா இதில் ஏகப்பட்ட அறைகள் காணப்படும். இது ஓவரியோட கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு தோற்றம், சூர்பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இது உள்ளே இருக்க பாருங்களேன், இந்த அறைக்கு பேர் லாக்யூல்னு பேர், சூலக அறைன்னு பேர். இந்த வால் இருக்கு பாருங்களேன், இதுக்கு பேர் செப்டம்னு பேர், குறுக்கு சுவர்னு பேர். இது உள்ளே இருக்க டிஷ்யூக்கு பேர் தான் பிளாசண்டான்னு பேர். இங்கே எது ஒட்டின்னு இருக்கோ அதுதான் ஓவியூல்னு பேர், சூல்னு பேர். ஸோ இதை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மல்டிலாக்யூலார். இந்த ஓவரியை சூர்பையை வெட்டி பார்த்தோன்னா அதில் பல சூலக அறைகள் காணப்படும். மோர் தேன் ஒன், ஒன்றிற்கும் மேற்பட்ட சூலக அறைகள் காணப்பட வேண்டும். இது ஆக்சைல் பிளாசன்டேஷனுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் மூணாவது எடுத்துட்டேன்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூல் ஒட்டுமுறை. அதுலேயே வந்துடுறது அர்த்தம், இது ஓவரியோட கிராஸ் செக்ஷன், சூர்பையோட கிராஸ் செக்ஷன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓவரியோட விளிம்பில் இது மாதிரி ஒட்டின்னு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சுவர் சூல் ஒட்டுமுறைன்னு பேர், பெரைட்டல் பிளாசன்டேஷன் என்று கூறுவார்கள். இங்கே பாருங்க, the ovules develop on the inner wall of the ovary. சூர்பையின் உட்புற சுவரிலிருந்து சூல்கள் தோன்றும். or on peripheral part, peripheral part, விளிம்பிலிருந்து தோன்றும்னு பேர். அப்போ ஓவரி கிராஸ் செக்ஷன், இது வெளியில் அவுட்டர் மெம்பரேன், உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்பரேன், ஒரு அவுட்டர் வால், இன்னர் வால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிச்சுவர், உட்சுவர். இந்த உட்சுவரோட விளிம்பில் இது மாதிரி சூல்கள் தோன்றும். இதுக்கு பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூல் ஒட்டுமுறை என்று பெயர். ஓவரி இஸ் ஜென்ரலி ஒன் சேம்பர்டு. இந்த முறையில் சூர்பையில் பார்த்தேன்னா ஒரே ஒரு அறை இருக்கும். தட் இஸ் ஒன் லாக்யூல், சூலக அறை இஸ் பிரசன்ட். லாக்யூல்ங்கிறது மறந்துடாதீங்கோ. ஓவரி உள்ளே இருக்கக்கூடிய சேம்பருக்கு பேர் லாக்யூல்னு பேர். இதில் ஒரு லாக்யூல் இருக்கும். பட் பிகம்ஸ் டூ சேம்பர்டு டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் அ ஃபால் செப்டம். சில தாவரங்களில் என்ன ஆகும்னா போலியான குறுக்குச்சுவர் உருவாவதன் காரணமாக இரண்டு அறைகளும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துக்கிறது ஆர்ஜிமோன், இங்கே ஆர்டிமோன்னு கொடுத்துருக்கு, ஏஆர், ஆர்ஜிமோன் மெக்சிகானா, நாய் கடுகு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்டர்டு, சாதாரண கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். சென்ட்ரல்னா மைய சூல் ஒட்டுமுறை. ஃப்ரீ சென்ட்ரல், தனித்த மைய சூல்னா என்ன அர்த்தம்னா, இது மாதிரி ஓவரிய கிராஸ் செக்ஷன் எடுத்தா இருக்கும், நடுவில் இது மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஓவியூல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். செப்டம், குறுக்கு சுவரானது இங்கு காணப்படாது. ஆக்சைல் பிளாசன்டேஷனில் அங்கங்கே கிராஸ் இருக்கும், நிறையா லாக்யூல்ஸ், நிறையா சூலக அறைகள் காணப்படும். இங்கே ஒரே ஒரு அறை இருக்கும் மையத்தில் இது மாதிரி, அதான் தனித்த மைய சூல் ஒட்டுமுறை. அதாவது பிளாசன்டேஷனில் சென்ட்ரலில் லாக்யூல் இல்லாமல் ஒரே ஒரு லாக்யூல், செப்டம் இல்லாமல் ஒரே ஒரு லாக்யூல் இருந்து மையத்தில் இது மாதிரி ஒட்டின்னு இருந்ததுன்னா அதுக்கு தனித்த மைய சூல் ஒட்டுமுறைன்னு பேர். எக்ஸாம்பிள் டயாந்தஸ், பிரைம்ரோஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, ஓவியூல்ஸ் ஆர் பார்ன் ஆன் த சென்ட்ரல் ஆக்சிஸ். மைய அச்சிலிருந்து சூல்கள் தோன்றும். அண்ட் செப்டார் ஆப்சென்ட், குறுக்குச்சுவரானது காணப்படாது. குறுக்குச்சுவர் இருந்தால் தான் நிறையா லாக்யூல் சேம்பர்ஸ் இருக்கும். இங்கே சேம்பர் ஒரே ஒரு சேம்பர் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். அதுக்கான பிக்சர் இங்கே காமிச்சிருக்கு. சென்ட்ரலில் ஏகப்பட்ட ஓவியூல் சூல்கள் ஒட்டி கொண்டிருக்கும். எந்த இடத்துலையும் கிராஸ் வால், குறுக்குச்சுவரானது காணப்படாது. அடுத்தது பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூல் ஒட்டுமுறை. ரொம்ப சிம்பிளாக காமிச்சுடுறேன். இது ஓவரின்னு வச்சுக்கோங்க, சூர்பை. இதோட அடியில் சூல்கள் ஒட்டி கொண்டிருத்தல். இந்த இடத்துல பாருங்க, இது கிராஸ் செக்ஷன், இதுதான் ஓவியூல். அடிப்பகுதியில் சூல் ஒட்டி கொண்டிருத்தல். இங்கே காமிச்சிருக்கிறது சூல் கிடையாது, அடியில் ஒட்டின்னு இருக்கு. கருவுறுதலுக்கு பின்னர் சூல் இங்கே விதையாக மாறி இருக்கும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவியூல் இஸ் கன்வெர்டட் இன்டு சீட். இங்கே சீடை வச்சு காமிச்சிருக்கு.
அப்போ பேஸில் ஒட்டியிருந்தால் அதுக்கு பேசல் பிளாசன்டேஷன்னு பேர். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், மேரிகோல்டு. இந்த வருஷம் நீ படிக்க போகிறதுல ஆஸ்ட்ரேசி ஆர் கம்பாசிட்டேன்னு ஒரு ஃபேமிலி படிச்சிருப்பேன். அந்த ஆஸ்ட்ரேசி ஆர் கம்பாசிட்டே ஃபேமிலிலையும் பேசல் பிளாசன்டேஷன் இருக்கும். பிளாசென்டா டெவலப்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. சூர்ப்பையின் அடிப்பகுதியிலிருந்து பிளாசென்டா தோன்றும், சூல்கள் தோன்றும். The single ovule is attached to the placenta. இந்த பிளாசென்டால ஒரே ஒரு சூல் ஒட்டி கொண்டிருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது யார்கிட்ட இருக்கும்னா பைகார்பலரி சின்கார்பஸ் யூனிலாக்யூலார் ஓவரி. இணைந்த இரு சூலிலைகள் காணப்படும், ஒரே ஒரு சூலகரை காணப்படும். அதில் பேசல் பிளாசன்டேஷன் இருக்கும். ஸோ பேசல் பிளாசன்டேஷன் ஜென்ரலி சீன் இன் த கைனோசியம் வித் two carpels, syncarpus and unilocular. Bicarpellary syncarpus unilocular ovary shows basal placentation. இணைந்த இரு சூலிலை ஒரே ஒரு சூலகரையை காணப்படுகின்ற சூர்ப்பையின் உட்புறத்திலே இந்த அடிச்சூல் ஒட்டுமுறையானது காணப்படும். பேசல் பிளாசன்டேஷன். ஆஸ்ட்ரேசியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பன்ஸ் தாத்தா பூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்ஃப்ளவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேரிகோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் நம்மளை போட்டித் தேர்வுகளில் கேட்டிருக்கா அதை பார்ப்போம். ஆர் யூ ரெடி? எஸ். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. an example for axial placentation. அச்சுசூல் ஒட்டுமுறைக்கு உதாரணம். 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. டயாந்தஸ், லெமன், மேரிகோல்டு, ஆர்ஜிமோன். ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டேல் லெமன். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கவனிச்சில்லைன்னா தெரியும் இதுக்கு எது எக்ஸாம்பிள்னு. எலுமிச்சையிலே தான் உங்களுக்கு அச்சுசூல் ஒட்டுமுறை காணப்படும். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? பார்ப்போம். ஆன்சரை பாருங்க. ஆன்சர் இஸ் லெமன், எலும்பிச்சை. சிட்ரஸ் ஃபேமிலி, சிட்ரஸ் குடும்பம், எலுமிச்சை குடும்பம், சாத்துக்குடி, நார்த்தங்கா, அது எல்லாத்தையும் இதுக்கு ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்கி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தா அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டயாந்தஸ் எடுத்துட்டோன்னா ஃப்ரீ சென்ட்ரல், தனித்த மையசூல் ஒட்டுமுறையானது காணப்படும். மேரிகோல்டு எடுத்துட்டெல்லாம் பேசல், அடிச்சூல் ஒட்டுமுறையானது காணப்படும். ஆர்ஜிமோன், மெக்சிகானா எடுத்துட்டெல்லாம் பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர்சூல் ஒட்டுமுறையானது காணப்படும். அப்போ பாக்கி நீங்கள் வீட்டில் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சமயத்தில் பாக்கி 4க்கும் என்ன ஆன்சர், 4 கொடுத்துருப்பான், 1 தான் நம்ம ஆன்சர் எழுதணும். பாக்கி 3 என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா வேறு மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் நம்பர் 2 ஃபார் யூ. இன் யூனிலாக்யூலார் ஓவரி வித் அ சிங்கிள் ஓவியூல் த பிளாசன்டேஷன் இஸ். யூனிலாக்யூலார் ஓவரி, சூர்ப்பையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ஒரே ஒரு சூலகரை காணப்படும். with a single ovule, அதில் ஒரே ஒரு சூல் காணப்படும். the placentation is, அதில் என்ன பிளாசன்டேஷன் இருக்கும்? ஒரு சூலினை உடைய சூர்ப்பையில் காணப்படும் சூல் ஒட்டுமுறை என்ன? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிக் கொடுத்தேன். பைகார்பலரி சின்கார்பஸ் யூனிலாக்யூலார் ஓவரின்னு பார்த்தோம். இணைந்த 2 சூலிலை, ஒரு சூலகரை, அதில் என்ன பிளாசன்டேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூல் ஒட்டுமுறையானது காணப்படும்னு பார்த்தோம். இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குது? பேசல் பிளாசன்டேஷன். இது யாரோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி கொடுத்தேன்? ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டி. அதோட இன்னொரு பேர் என்ன? கம்பாசிட்டே சொல்லுவா. இன்னொரு பேர் என்ன? சன்ஃப்ளவர் ஃபேமிலி, சூரியகாந்தி குடும்பம்னு சொல்லுவா. இதில் என்ன நீ ஞாபகம் வச்சுக்கணும்? G2 யுனைடெட், G தலையில் கோடும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பைகார்பலரி சின்கார்பஸ் யூனிலாக்யூலார் இன்ஃபீரியர் ஓவரி வித் பேசல் பிளாசன்டேஷன். இந்த குடும்பத்தில் 2 சூலிலை காணப்படும். 2 சூலிலையும் இணைந்திருக்கும். ஒரே ஒரு சூலகரை காணப்படும். ஒரே ஒரு சூலானது காணப்படும். இதோட ஸ்பெஷாலிட்டி உனக்கு தெரியும். லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களின் மிகப்பெரிய குடும்பங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய கனியோட பேர் சிப்செலான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிப்செலா வகை கனியானது காணப்படும். சிஞ்சினீஷியஸ் ஸ்டேமன்ஸ், சிஞ்சினீஷியஸ் மகரந்தத்தால் இந்த ஆஸ்ட்ரேசி குடும்பத்தோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். பேசல் பிளாசன்டேஷன், அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ். பாக்கி ஆப்ஷன்லாம் தப்பு, பட் அது என்ன இருக்கலாம் அப்படின்னு உனக்கு பார்க்கணும். மார்ஜினல் பிளாசன்டேஷன் எடுத்துட்டேன்னா மெனி ஓவியூல்ஸ், நிறையா சூல்கள் காணப்படும். ஃப்ரீ சென்ட்ரல், தனித்த மைய சூலில் வச்சுட்டோன்னா மெனி ஓவியூல்ஸ், நிறையா சூல்கள் காணப்படும். 2 to many கார்பல்ஸ் இருக்கும். அதாவது ஆக்சைல் பிளாசன்டேஷன்னா 2 to many கார்பல்ஸ் இருக்கும். இதெல்லாம் அதுக்கு ஆன்சர் கிடையாதுங்கிறதுனால. அடுத்தது பிளாசன்டேஷன் இன் டொமேட்டோ அண்ட் லெமன். தக்காளியிலையும் எலுமிச்சம்பழத்துலையும் என்ன சூல் ஒட்டுமுறை காணப்படுகிறது? இது கொஷினை பார்த்தோன்னே தெரியும். இதில் என்ன இருக்கிறது? ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சு சூல் ஒட்டுமுறை தான் இதற்கு சரியான விடைன்னு தெரியும். விடையை செக் பண்ணிவிடுவோமா? பாருங்க, இதுக்கான ஆன்சர் ஆக்சைல், அச்சு சூல் ஒட்டுமுறை. பாக்கி எக்ஸாம்பிளுக்கெல்லாம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்.
பெரைட்டல் பிளாசன்டேஷன் எதில் இருக்கும்? மஸ்டர்ட்லேயும் ஆர்ஜிமோன்லேயும் இருக்கும். ஃப்ரீ சென்ட்ரல் தனித்த சூழ் ஒட்டுமுறை இருக்கு பாருங்க, தனித்த மைய சூழ் ஒட்டுமுறையில் என்ன இருக்கும்? டயாந்தஸ் பிரைம்ரோஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மார்ஜினல் பிளாசன்டேஷன் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை பி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸையும் கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் சீன் இன் தனித்த மைய சூழ் ஒட்டுமுறை. அது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஓவரிய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா மையத்தில் பிளாசண்டா இருக்கும், அங்கேருந்து இது மாதிரி ஒவ்யூல் சூழ்கள் தோன்றி இருக்கும். கிராஸ் வால் குறுக்கு சுவர் இங்கு காணப்படாது. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா டயாந்தஸ், ஆர்ஜிமோன், பிராசிகா அண்ட் சிட்ரஸ். ஆன்சர் உங்களுக்கு தெரியும், அது எதில் இருக்கும்னு டயாந்தஸ். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? டயாந்தஸ். அப்போ பாக்கிக்கெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்ஜிமோன் மெக்சிகானா எடுத்துட்டோன்னா அதில் பெரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்கும். பிராசிகா எடுத்துட்டோன்னா ஆக்சைல் பிளாசன்டேஷன் இருக்கும். சிட்ரஸ் எடுத்துட்டோன்னா ஆக்சைல் பிளாசன்டேஷன் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Then next question. Axial placentation is observed in. அச்சுசூழ் ஒட்டுமுறை இவற்றில் காணப்படும். நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, எதில் இருக்குன்னு பார்க்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். சைனா ரோஸ் ஏற்கனவே தெரிஞ்சது, ஹைபிஸ்கஸ் ரோசாசானன்சஸ், பெட்டூனியா அதுலேயும் இருக்கும், லெமன்லேயும் இருக்கும். அப்போ இதுதான் இதுக்கு சரியான விடை. ஏன்னா ஏற்கனவே முன்னாடியிலேருந்து கொஷின் பார்க்க வரப்போ இது தெரிஞ்சு கொடுத்து. இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இங்கே பாருங்களேன், டொமேட்டோவில் இருக்கலாம், டயாந்தஸில் இருக்காது, பீல இருக்காது. இங்கே பார்த்தோன்னா மஸ்டர்டு, குக்கும்பர், பிரைம் ரோஸ் கொடுத்துருக்கா. இது மூணுலேயும் வரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லை. இங்கே சைனா ரோஸில் இருக்கும், பீன்ஸில் கிடையாது, லியூப்பின்லேயும் கிடையாது. அப்போ இது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். கரெக்ட் ஆப்ஷன் சைனா ரோஸ், பெட்டூனியா, லெமன். இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. நீ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சமயத்தில் வேறு தான் கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷனுக்கு வேறு என்ன சரியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ டொமேட்டோ ஆக்சைல், பெட்டூனியா ஆக்சைல், பீல எடுத்துகிட்டு எல்லாம் மார்ஜினல் பிளாசன்டேஷன் இருக்கும். இங்கே இருக்கிறது அச்சுசூல், இங்கே விளிம்பு சூழ் ஒட்டுமுறை காணப்படும். மஸ்டர்டில் பெரைட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சூல், குக்கும்பரில் பெரைட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சூல், பிரைம் ரோஸில் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் தனித்த மைய சூழ் ஒட்டுமுறையானது காணப்படும். சைனா ரோஸ் ஆக்சைல், பீன்ஸில் எடுத்துகிட்டு எல்லாம் மார்ஜினல், லியூப்பினில் எடுத்துகிட்டு எல்லாம் மார்ஜினல். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு வேறு என்ன வருதுன்னு தெரிஞ்சுட்டுருத்தோன்னா திருப்பி வேறு கொஷின் உனக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். Then next question for you. Placentation in which ovules develops on the inner wall of the ovary or in peripheral part. ஒரு சூழ் ஒட்டுமுறை எடுத்துக்கிறேன், அதில் சூழ்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன. எங்கே ஒட்டி கொண்டிருக்கின்றன? விளிம்பில் அமைந்திருக்கின்றன. அப்போ விளிம்பு மார்ஜினில் ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கா. வேறு ஆன் இன்னர் வால் ஆஃப் த ஓவரி, அதாவது ஓவரியோட குறுக்கு வெட்டு தோற்றம் எடுக்கிறோம். இதுக்கு அவுட்டர் வால் வெளிச்சுவர்னு பேர், உள்ளே இருக்கிறதுக்கு பேர் இன்னர் வால் உட்சுவர்னு பேர். இதில் இது மாதிரி ஓவியூல்ஸ் ஒட்டிகிட்டு இருந்தா. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி உனக்கு படம் வரைஞ்சி இதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இது எதில் வரும்? பெரைட்டல் பிளாசன்டேஷனில் வரும், சுவர் சூழ் ஒட்டுமுறையில் வரும். இங்கே இருக்கான்னு பாருங்க, இருக்கா? பெரைட்டல் பிளாசன்டேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாமா? ரைட், இங்கே பாருங்க, கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பெரைட்டல். அப்போ வேறு என்னென்ன இருக்குது? ஃப்ரீ சென்ட்ரலும் இதுக்கு தப்பு, பேசலும் தப்பு, ஆக்சைலும் தப்பு. அப்போ பிளாசன்டேஷனுங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட், அதையே உனக்கு ட்விஸ்ட் பண்ணி வேறு வேறு மாதிரி கேட்கலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷினை பார்ப்போம். இங்கே நிறையா பிளான்ட்டோட பேர் கொடுத்துருக்கா. இதில் என்ன பிளாசன்டேஷன், அதாவது கீழே நிறையா பிளான்ட் இருக்குது, அதில் மார்ஜினல் பிளாசன்டேஷன் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை எதில் காணப்படும்னு கொடுத்துருக்கா. எவ்வளோ செடி பாருங்க, மஸ்டர்ட், கிராம், டியூலிப், அஸ்பராகஸ், ஆர்கர், சன்ஹெம், சில்லி, கால்சிகம், ஆனியன், மூங், பீ, டொபாக்கோ அண்ட் லூப்பின்னு இவ்வளோ பிளான் கொடுத்துருக்கான். இதில் கேட்டிருக்கிறது விளிம்பு சூழ் ஒட்டுமுறை. இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. விளிம்பு சூழ் ஒட்டுமுறை அப்படின்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன். இது யாரோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த ஃபேமிலி ஃபேபேசி லெகுமினோசே, பட்டாணி குடும்பத்தின் சிறப்பு பண்பு. அப்போ இது பட்டாணிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய பிளான்ட்டோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். மஸ்டர்டு கிடையாது, கிராம் ஃபேபேசி, டியூலிப் கிடையாது, அஸ்பராகஸ் கிடையாது, ஆர்கர் எடுத்துட்டோன்னா ஃபேபேசி, சன் ஹெம்ப் எடுத்துட்டோன்னா ஃபேபேசி, சில்லி கிடையாது, கால்சிகம் கிடையாது, ஆனியன் கிடையாது, மூங்கு உளுந்து, அதாவது என்ன சொல்கிறது, உளுந்து பயிர் சொல்கிறோம் பாருங்க, கருப்பு உளுந்து, பச்சை பயிர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீ உண்டு, டொபாக்கோ கிடையாது, லூப்பின் உண்டு. அப்போ எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6. இதுக்கான ஆன்சர் என்ன? 6. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? இங்கே பாருங்க,
இப்போ கிராம், ஆர்கர், சன்னம், மூங், பி, லூப்பின் இது எல்லாம் எதில் ஃபேபேசியில் வருது? 1, 2, 3, 4, 5 and 6. அப்போ பாக்கியெல்லாம் எதில் வரும்? இன்கரெக்ட். மஸ்டர்ட் எடுத்துட்டோன்னா அதில் பெரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்கும். டியூலிப், அஸ்பராகஸ், கால்சிகம், ஆனியன், டுபாக்கோ, சில்லி இது எல்லாத்துலேயும் ஆக்சைல் பிளாசன்டேஷன் அச்சுசூல் ஒட்டுமுறையானது காணப்படும். அப்போ இது எல்லா எக்ஸாம்பிளும் உனக்கு கிளியராக இந்த பாடத்தில் இருந்தால்தான் பிளாசன்டேஷனாக இருக்கலாம், எஸ்டிவேஷனாக இருக்கலாம், அது ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கெலாம் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். Thank you students, thank you very much for hearing. இது examples are very important in biology. மெமரி கொஞ்சம் இருக்கணும். மெமரி சில இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தால்தான் சில கான்செப்ட்டுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பெஸ்ட் விஷஸ். Thank you very much. Thank you.